நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான ஜபங்கள் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? தனிப்பட்ட அறைகளில் நாம் செய்கிற ஜபம். யாருக்குமே தெரியாது, நம்ம போகிற பிரச்சனை யாருக்குமே தெரியாது, நம்முடைய தேவை யாருக்குமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு டோரை சாத்திட்டு நம்முடைய வேதனைகள்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்த்துருவோம். தாவீது செய்த ஜபம் தனிப்பட்ட ஜபம் கிடையாது. அதாவது தனிப்பட்ட தனக்கு மாத்திரம் தெரிந்த பிரச்சனை கிடையாது, தனக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு ஜபம் அல்ல. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி, அதாவது அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே தாவீது எதற்காக ஜெபிக்கிறான்னு தெரியும். ஆனால் இந்த ஜெபம் கேட்கப்படாத பொழுது நீ கொஞ்சம் அவனை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபம் பண்ணி அது கேட்கப்படலன்னா அந்த அவமானமோ அல்லது அந்த வேதனை என்னோட போயிடும். ஆனால் இந்த ஜெபத்தை எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கு பாருங்களேன், எல்லாருக்குமே நம்ம பிரச்சனை தெரியும். நம்முடைய ஜெப குறிப்பு என்ன என்பதை நாம் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். தேர் ஆர் பப்ளிக் பிரேயர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவா இருந்த ஒருவன் அவன் ஜெபிக்கிறான். பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா எதை விருப்பப்பட்டாலும் அது உடனடியாக அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன ஆசைப்படுறானோ அது கிடைக்கும். அவன் எதை மனதில் விரும்புகிறானோ அதை எப்படியாகிலும் அவனுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற அத்தனை வேலைக்காரர்களுக்கு முன்பதாக, அத்தனை மூப்பர்களுக்கு முன்பதாக ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட், ஒரு அவமானம். என் ஜெபம் கேட்கப்படலை, தாவீதுடைய ஜெபம் கேட்கப்படலை என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த தள்ளப்படுகிற நேரத்தில் கூட அவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டீங்களே, ஒரு ராஜாவா நான் இருக்கிறேன், நான் ஒரு ஜெபம் செய்கிறேன், என் பிள்ளைக்கா நான் ஜெபிக்கிறேன், நீங்க இந்த ஜெபத்தை கேட்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு நீதிபதியா, நீங்களாம் ஒரு நியாயமானவரா என்ற ஆண்டவரை கேள்வி கேட்கல. தன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. தன்னுடைய பொதுவான ஜெபம் எல்லாருக்கும் முன்பதாக ஏறெடுத்த ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் அந்த கேட்கப்படாத ஜெபத்தை கூட தாவீது எப்படி சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய தீர்ப்பு அது என்னவா இருக்கலாம், எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நான் கேட்டது எனக்கு கிடைக்காம போனாலும் அவன் சொல்லுகிறார், உம்முடைய தீர்ப்பு ஒரு நாளும் தவறாகாது.